வணக்கம். கடகராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 வருகின்ற 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். சனி பகவான் பெயர்ச்சி பெற்றால் கடகராசியான உங்களுக்கு அஷ்டம சனி விலகியதும் கஷ்டங்கள் விலகுமா, நஷ்டங்கள் விலகுமா, கடின மனவேதனைகளும் தாங்க முடியாத சுமைகளும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்கள் துன்பம், வேதனை, அவமானம், உறவு சிக்கல், உறவுகளால் உதாசனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, செய்யும் தொழிலில் வருமானம் இல்லாத தன்மை, கடனாக கேட்டாலும் கொடுக்க ஆட்கள் இல்லாத நிலை, ஆதரவற்ற ஒரு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் விலகியதும் வாழ்க்கையில் சிறிதளவாவது முன்னேற்றங்கள் இருக்குமா என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். கடகராசி சந்திர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி. இந்த கடகராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் காக்கையை போல் ஒன்றாக கூடி வாழ வேண்டும் என்கின்ற ஆசையுடன் இருப்பவர்கள். குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஒரு வழியை செய்து மற்றவர்களை காப்பாற்றி விட்டுவிட்டு தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு ராசி. கடகராசி என்பது எல்லாருக்குமே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பது ஆசை. அது அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நானும் உதவியாக இருக்கிறேன் என்பதை சொல்லாமல் செய்து காட்டி அவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு நல்ல ராசி. சரி, எல்லோருக்கும் நல்லது செய்துட்டீங்களா? இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து எவ்வளவு கெடு பலன்களை தர முடியுமோ அவ்வளவு கெடு பலன்களையும் உங்களுக்கு தந்து உங்கள் மனதை கஷ்டப்படுத்தி, உங்களை துன்பப்படுத்தி, உங்களை தனிமரமாக அமர்ந்து அழ வைத்த காலம்தான் அஷ்டம சனி. எல்லாமா வேணும்னு சொல்கிற? உன்னை தவிர, உன்னுடைய உழைப்பை தவிர, உன்னுடைய அறிவாற்றலை தவிர மற்ற எந்த உறவுகளும் உனக்கு முன்னாலும் இருக்காது, பின்னாலும் இருக்காது என்பதை முழுமையாக உணர்த்திய சனி பகவானுக்கு முதலில் நன்றியை சொல்ல வேண்டும் கடகராசி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கஷ்டம்னு வந்தால் உதவி, நஷ்டம்னு வந்தால் உதவி, மற்றவங்க கேட்ட உடனே உதவி, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எதுவுமே தெரியாமல் அனைவரையும் ஒரு நல்ல நோக்கத்தில் பார்த்ததால் வந்த வினை, அதனால் ஏற்பட்ட வேதனை. உங்களுடைய நிழல் உங்கள் பின்னாடி வரும், மற்றவர்களுடைய நிழல் அவர்கள் பின்னாடி தான் போகும். நிழலை நம்பி இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து வந்த உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பாதகம் என்பது பெரிதளவு நஷ்டம்தான், மன கஷ்டம்தான், மன வேதனைகள் தான். எல்லாமே நல்லவங்க நினச்சது தப்பு தான். இனிமேல் என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன், எனக்கு சிறு வழி கிடைத்தால் போதும், சின்னதொரு ஆதரவு இருந்தால் போதும், என்னால் வாழ்வதற்குண்டான வழியை தேர்ந்தெடுக்க முடியும் என்கின்ற நிலையில்தான் சனி பகவான் உங்களை விட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடகராசி என்பது ஒரு பார்க்கடல், நீரின் தத்துவம் உள்ள ஒரு ராசி. நீரினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும், அது மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அந்த தாகத்தை தீர்ப்பது தான் நீரின் குணம். அப்படி
எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உங்களால் மீண்டு எழுந்து வர முடியும். ஆனால் இது அந்த காலகட்டம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நல்ல நேரத்தையும் நல்ல மனிதர்களையும் தவற விட்டவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்தை தான் உங்களுக்கு கொடுத்து யாரை நீங்கள் நம்ப வேண்டும், யாரை நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது என்பதை மிகவும் தெளிவாக உங்களுக்கு அனுபவ பாடங்களை நடத்தியது சனி பகவான். இனி நீங்கள் யாருடைய பேச்சையும் நம்பாமல் உங்களுடைய பாதையில் போவதற்குண்டான வழியை தேர்ந்தெடுக்கலாம். அஷ்டம சனி விலகியாச்சு. எப்போவுமே சனி பகவானை மட்டும் வைத்து பலன்களை சொல்லிவிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த 2025 சனி பகவான் மட்டுமா பயிற்சி ஆகிறாரு? ராகு கேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது. 4 ராஜகிரகங்களும் பயிற்சி பெற்று உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய தயாராக இருக்கிறாங்க. நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நிறைய பேருடைய கடகராசிக்காரங்க அவங்களுடைய மனக்குமுறல் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ இருக்கிற இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டா போதும், கிரகங்கள் ஒத்துழைக்கணும். கிரகங்கள் உங்களுக்கு ஒத்துழைத்தால் கட்டாயமாக நீங்கள் மீண்டு வரலாம். அதற்கு இன்னும் சில காலங்கள் பொறுமை காக்க வேண்டும். இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு பொறுமையாக பலன்களை சொல்வதற்கு சில காரணங்கள் இருக்குது. அஷ்டம சனி விலகியதுமே கஷ்டங்கள் விலகத்தான் வேணும். இது சனி பகவான் மட்டும் இருந்து உங்களுக்கு பாதகத்தை தரலை. கூடவே ராகு கேது குரு பகவானும் உங்களுக்கு பாதகத்தை செய்து வந்தார். இப்பொழுது உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். சிறிதளவு தான் நன்மைகள் நடக்கும். என்னங்க சொல்கிறீங்க? சிறிதளவு நன்மையை வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தாண்டி வர முடியுமா? ஒரு பக்கம் நோயின் தொல்லை, இன்னொரு பக்கம் கடன் தொல்லை, இன்னொரு பக்கம் நம்பிக்கை துரோகம், இன்னொரு பக்கம் தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே அனைத்துமே வீணாக போகுது. கையிருப்பு கரைஞ்சாச்சு, கடனாளியாகவும் மாறியாச்சு. இப்போது நம்ம எடுத்து போயிட்டு ஒரு அடகு வைக்கலான்னு நினச்சா கூட பொருட்கள் கூட எதுவுமே இல்லை. இந்த கதியில் நிராயுதபாணியாக நிற்கக்கூடிய எங்களுக்கு சிறிதளவு உதவின்னு சொன்னால் எப்படி இருக்குன்று உங்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்ள முடியும். முதலில் கடகராசிக்கு பதட்டம் அதிகமாக இருக்கும், படபடப்பு அதிகமாக இருக்கும், மனவேதனைகளால் இது எல்லாமே அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி இருந்தால் உடல் நலத்தில் பாதிப்பு வந்துவிடும். இப்போது சனி பகவான் மாறிட்டார். சனி பகவான் மாறியதுமே கட்டாயமாக எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கணும். ஆனால் சனி பகவான் மாறியதுமே சிறிதளவு தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். காரணம், சனி பகவான் மாறுகின்ற ஒரே ஒரு 20 நாள்லேயே ராகு கேது பயிற்சி ஏறுறாங்க. ராகு 8ஆம் இடத்திற்கு வந்துடுவார், கேது 2ஆம் இடத்திற்கு வந்துடுவார். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சத்திய சோதனை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கேது 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பேசும் வார்த்தையில் மிக கவனமாக பேசணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் சின்னதாக ஒரு வார்த்தை பேசும்போது அது மலை போல் பெருசாகி ஒரு பெரிய பிரச்சனைகளே வந்துடும். கேது பகவானுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. காரணம், அவர் அமருகின்ற ராசி அப்படி. சூரியனின் ராசியில் கேது பகவான் அமரும்போது சிம்ம ராசியில் உக்காடுறாருங்க. அப்படி உக்காரும்போது சூரிய பகவான் உங்களுக்கு யார்? 2ஆம் அதிபதி, வாக்குஸ்தான் அதிபதி. அதில் கேது பகவான் உட்காரும்போது சிறு வார்த்தைகள் பேசினாலும் பெரிதளவு பாதகத்தை சந்திக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் 8லே ராகு அமருவது தேவையில்லாத பல குழப்பங்கள் வரும். இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் சற்று பொறுமையாக இருங்க. அடுத்த ராகு கேது பயிற்சியில் நல்லது நடந்துடுமா? ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அதுக்குள்ளெல்லாம் குரு பகவான் நல்லா எடுத்துக்கு வந்துடுவார். இந்த 1.5 வருஷத்தை தாக்கு பிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பகவான் விரய குருவாக வரார், அதற்கு பிறகு ஜென்ம குருவாக மாறுவார், அதற்கு பிறகு தான் நன்மைகள் அதிகரிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா,
அடுத்த மாதமே நல்லது நடக்க போகுதுன்னா உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் 1.5 வருஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, எப்படி தாக்கு பிடிக்கிறது என்கின்ற சில மன வேதனைகள் இருக்கும். ஆகையால் கடகராசியான உங்களுக்கு இன்னும் சில மாதங்கள் அல்லது ராகு கேது பயிற்சி வரையில் பொறுமையாக இருந்தாலே நற்பலன்கள் அடுத்தது மிகவும் பலமாக நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.